ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிக அளவில் பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒலிவியா ப்ளீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒலிவியா ப்ளீச் ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஒலிவியா ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் செம்மையாக இருக்குது. இந்த பாக்ஸில் 3 ஸ்பூன் இருக்குது. ஆக்டிவேட்டர் 3 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாக்ஸ்லேயும் இருக்கிற ஆக்டிவேட்டரோட நெட் வெயிட் 45 கிராம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரீம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஸ்மால் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்ஸ்லேயே க்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாக்ஸ்லேயுமே ஒரே க்ரீம் தான் இருக்குது. இந்த க்ரீமோட நெட் வெயிட் 225 கிராம். இதோட ப்ரைஸ் 300 rupees. இதுக்கு 2 years செல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் சென்சிட்டிவ் சருமத்திற்காகன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்கு. மஞ்சள், சந்தனம், அலோவேரா, எலுமிச்சை. அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரீம் இப்படித்தான் இருக்குது. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரீம் எடுக்கணும். இந்த ஸ்டிக்கில் 1 ஸ்பூன் க்ரீமுக்கு ஆக்டிவேட்டரோட அளவு 1 ஸ்பிஞ்ச் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஆக்டிவேட்டருங்கிறது இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேட்டர் இப்படித்தான் இருக்குது, பவுடர் டைப்பில் இருக்குது. 1 ஸ்டிக் க்ரீமுக்கு 1 ஸ்பிஞ்ச் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாலே போதுமானது. க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவல் அளவாக ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃபேஸ்க்கு 2 ஸ்டிக் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணுங்கள். இதுதான் சரியான அளவு. ஆக்டிவேட்டர் க்ரீமில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸ், ஹேண்ட் அண்ட் லெக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ணை சுற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஐப்ரோவில் படுற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது ஹேரில் பட்டுச்சுன்னா லைட்டாக கோல்டன் கலராக ஹேர் மாறிடும். இந்த ப்ளீச் க்ரீம் நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணதும் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பார்லர் போகாமலேயே வீட்லேயே செல்ஃபாக பார்லர் ப்ளீச் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது தான். ப்ளீச் நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 5 ஹவர்ஸ்க்கு சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கொடுத்துருக்கிற ஆக்டிவேட்டர் க்ரீமில் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அலர்ஜி டெஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. இது எல்லாத்தோட ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும். ஆனால் ஆக்டிவேட்டரோட அளவு மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. க்ரீம் கூட இந்த ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணும்போது தான் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், லைட்னிங்கும் ஆகும். ஆனால் லிமிட் மீறி இந்த ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணுங்கள். ப்ளீச் க்ரீம் ஸ்கின்னில் அப்ளை பண்ணியிருக்கும்போது ஸ்கின் லைட்டாக எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நார்மலாக எல்லாருக்குமே ப்ளீச் யூஸ் பண்ணும்போது லைட்டாக எரிச்சல் இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக எரிச்சல் இருக்காது. இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்கின் டேன் ரிமூவ் ஆகும், ஸ்கின் பார்க்கும்போது பிரைட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்னிங் ஆகும். இது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.